இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். வாருங்கள் கூடுங்கள் அன்பின் அணைய அருளில் வளர சேருங்கள். வாருங்கள் கூடுங்கள் அன்பில் அணைய அருளில் வளர சேருங்கள். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். ஏழை மாந்தர் ஏற்றம் காண இறைவன் அழைக்கின்றார். எழுச்சி வாழ்வை பிறரில் விதைக்க அவரை விளைகின்றார். விழுகின்ற மனிதமும் அழுகின்ற இதயமும் ஆலயம் பாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள், ஆலயம் பாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். கூடுங்கள் அன்பின் அணைய அருளில் வளர சேருங்கள். வாருங்கள் கூடுங்கள் அன்பின் அணைய அருளில் வளர சேருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Day of Health, Valangani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus on Sign Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Day of Health, Valangani, who are watching the same. உம்மையே மேலாக என்றும் அன்பு செய்ய, பணக்கார குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்துவை முழுமையாக பற்றி கொள்ள அவரே ஒப்பற்ற செல்வம் என்று தொடக்க காலத்தில் 4வது நூற்றாண்டில் 106 ஆண்டுகள் உலகிலே வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தவர் புனித வடத்து அந்தோனியார். ஒரு சாதாரண எளிய மனிதர் என்று உலகமே அவரை வணங்கி அவருக்காக, குறிப்பாக நாம் இன்று பொங்கல் விழா கொண்டாடி நம்முடைய நன்றி பெருக்கை செலுத்தி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ துறவற மடங்களுக்கு, இல்லங்களுக்கு அவர் தலைவராக இருந்து வழி காட்டுகின்றார். எளிமையின் பிறப்பிடமாக இருந்து கிறிஸ்துவுக்காக தன்னை வறுமையாக்கியவர், ஏழ்மையாக்கியவர். எனவே புனித வனத்து அந்தோனியாரை நாம் பின்பற்றி அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய பரிந்துரைக்கு ஏற்ப நாம் எளியவர்களாக, நம்மோடு இருக்கின்ற ஏழை எளியவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவி செய்ய
நம்மை முழுமையாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க வரம் கேட்டு இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, பாநிலத்தின் வியத்த முறையில் உமக்கு ஊழியம் செய்து வாழ்ந்திட துறவு மடத்து தலைவரான புனித அந்தோனியாருக்கு அருளி நீரே. நாங்கள் எங்களை மருத்துவமையை அனைத்துக்கு மேலாக என்றும் அன்பு செய்திட அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பென்யமின் குலத்தில் கீசு என்ற ஆற்றல்மிகு வீரர் ஒருவர் இருந்தார். அவர் பென்யமினின் அபியாவுக்கு பிறந்த பெக்ரோத்தின் மகனான செரோரின் மகன் அபியலுக்கு பிறந்தவர். அவருக்கு சவுல் என்ற ஒரு இளமையும் அழகும் கொண்ட மகன் இருந்தார். இஸ்ரேலின் புதல்வருள் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவரும் இலர். மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர். மற்ற அனைவரும் அவர் தோள் உயரமே இருந்தனர். சவுலின் தந்தை கீசின் கழுதைகள் காணாமற் போயின. கீசு தம் மகன் சவுலை அழைத்து, பணியாளன் ஒருவனை உன்னோடு கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேடிப்போ என்றார். அவர் எப்ராயிம் மலை நாட்டையும் சாலிசா பகுதியையும் கடந்து சென்றார். அவற்றை காணவில்லை. சாலிம் நாட்டு வழியே சென்றார். அங்கும் அவை இல்லை. பென்யமின் நாட்டை கடந்து சென்றார். அங்கும் அவை தென்படவில்லை. சாமுவேல் சவுலை கண்டதும் ஆண்டவர் அவரிடம், இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன், இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் என்றார். சவுல் வாயிலின் நடுவே சாமுவேலை நெருங்கி, திருக்காட்சியாளரின் வீடு எங்கே? தயை கூர்ந்து சொல்லும் என்று கேட்டார். சாமுவேல் சவுலுக்கு கூறியது, நானே திருக்காட்சியாளன். எனக்கு முன்பாக தொழுகை மேட்டுக்கு செல். இன்று நீ என்னோடு உண்ண வேண்டும். உன் உள்ளத்தில் இருப்பது அனைத்தையும் நாளை காலையில் நான் உனக்கு எடுத்துரைத்து உன்னை அனுப்பிவிடுகிறேன். அப்போது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவர் தலைமீது வார்த்து அவரை முத்தமிட்டு கூறியது, ஆண்டவர் தம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் அன்றோ. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 21. பல்லவி. உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார்.
உமது வல்லமையில் ஆண்டவரே அரச பூரி படைகின்றார். உமது வல்லமையில் ஆண்டவரே அரச பூரி படைகின்றார். உமது வல்லமையில் ஆண்டவரே அரச பூரி படைகின்றார். ஆண்டவரே உமது வல்லமையில் அரசர் பூரி படைகின்றார். நீரளித்த வெற்றியில் எத்தனையோ அவர் அக்களிக்கின்றார். அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர். அவர் வாய் விட்டு கேட்டதை நீ மறுக்கவில்லை. உமது வல்லமையில் ஆண்டவரே அரச பூரி படைகின்றார். உமது வல்லமையில் ஆண்டவரே அரச பூரி படைகின்றார். உண்மையில் நலமிகு கொடைகள் ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டீர். அவர் தலையில் பசும்புன் முடி சூட்டினீர். அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார். நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர். உமது வல்லமையில் ஆண்டவரே அரச பூரி படைகின்றார். உமது வல்லமையில் ஆண்டவரே அரச பூரி படைகின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வை பெற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பையின் மகன் லேவி சுங்க சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்களும் பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேரை சார்ந்த மறைநூறு அறிஞர் கண்டு
அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுவரோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டார். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய எண்ணெயின் அன்பு பக்தர்களே, தன்னையே மறுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை அன்பு செய்ய என்று புனித வனத்து அந்தோனியார் கிறிஸ்துவை அன்பு செய்தார். ஒப்பற்ற செல்வமாக அவரை பற்றி கொண்டார். எனவே இன்று நாம் தமிழர் தினமாகிய 3வது நாள் காணும் பொங்கல். எனவே உலகமே இந்த தமிழ் கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் பாரம்பரியத்திற்கும் பெயர் போன இந்த பொங்கல் நாளிலே கிறிஸ்தவர்கள் என்ற முறையில் நாமும் இன்று தமிழ் பொங்கலோடு இன்று வனத்து அந்தோனியாருக்கு நாம் பொங்கல் கொண்டாடி அவரிடத்திலே அவருடைய பரிந்துரைக்காக ஜெபிக்கிறோம். எனவே நாம் பொங்கல் கொண்டாடுகின்ற இந்த வனத்து அந்தோனியார் யார், அல்லது நாம் இந்த வனத்து அந்தோனியாரை பற்றி இதுவரை அறிந்தவை அறியாதவை ஏதாவது இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்த்து அவருடைய உண்மையான பரிந்துரை, அவருடைய பரிந்துரையில் நாம் வாழ்வதற்கு உமையே நான் மேலாக அன்பு செய்கிறேன் என்ற வாக்கு கொடுப்பதற்கு இந்த நேரத்திலே தியானிப்போம். புனித வனத்து அந்தோனியாரை பற்றி அறியாத அல்லது அறிந்த 10 விஷயங்களை பற்றி இன்று நான் சிந்திக்க அழைக்கிறேன். எகிப்திலே 251ஆம் ஆண்டு அல்லது 250 இறுதியிலே ஒரு பணக்கார குடும்பத்தில் கோமா என்ற இடத்திலே பிறந்தவர். ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கின்ற எகிப்தில் 1000 ஏக்கருக்கு மேலான சொத்துக்கு அதிபதியானவர், செழிப்போடு வாழ்ந்தவர், வாழ வேண்டியவர். ஆனால் அந்த பணக்கார குடும்பத்திலே அவர் பிறந்தாலும் 18 வயதிற்குள் அவருடைய பெற்றோர்கள் இறந்து விடுகின்றார்கள். எனவே அந்த பெற்றோர் இறந்த அந்த தருணத்திலே இவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுகிறது. முதல் விஷயமாக நாம் அவரை பற்றி சிந்திக்கின்ற போது வருவது, அவர் ஒரு சாதாரண ஒரு படித்த பெரிய ஒரு குருவானவரோ டாக்டரோ அல்ல, ஒரு சாதாரண மனிதர், எளிய மனிதர். ஆனால் இன்று நம்முடைய ஆன்மீகத்திற்கு ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி, துறவு நிலைக்கு ஒரு பெரிய அதிகாரமாக, அதிகார வர்க்கமாக, அதிகார மையமாக இருக்கிறார். எத்தனையோ குருக்களுக்கும் துறவிகளுக்கும் துறவு மடங்களுக்கும் அவர் துறவு மட தலைவர் என்று சொல்லுகிறோம். ஒரு எளிமையான வாழ்ந்த சாதாரண ஒரு மனிதர் 18 வயதிலே தன்னுடைய பெற்றோரை இழந்தாலும் தன்னுடைய 18வது வயதில் அவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுகிறது. எனவே அந்த நேரத்தில் தன்னுடைய 3000 ஏக்கருக்கு மேலான சொத்துக்களை ஒரு பகுதியை தன்னுடைய சகோதரி கொடுத்துவிட்டு மற்ற எல்லாவற்றையும் பெற்று ஏழைகள் கொடுக்கிறார். அப்போ அதற்கான காரணியம் என்னவென்றால், முதலாவதாக ஒரு சாதாரண மனிதர். இரண்டாவது காரண விஷயம், எ சிங்கிள் காஸ்பல் வேர்ஸ் சேஞ்ச்ட் ஹிஸ் என்டையர் லைஃப். அவர் 18 வயதாக இருந்த பொழுது திருப்பலியிலே கண்ட நேரத்திலே மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 21வது இறை வாக்கியம், நீ நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உன் உடைமைகளையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, பின்னர் என்னை பின்பற்றி வா என்கிறார் ஆண்டவர். ஒரு பணக்கார வாலிபனுக்கு நடந்த நிகழ்வு என்பது நமக்கு தெரியும். பிறகு அவனிடத்தில் ஏராளமான சொத்துக்கள் இருந்ததால் அவன் மிகுந்த மன வாட்டத்தோடு சென்றான் என்று. இந்த வார்த்தை புனித வனத்து அந்தோனியாருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. சொத்துக்களை
ஒரு பகுதியை தன்னுடைய சகோதரிக்கு கொடுத்துவிட்டு எல்லா சொத்துக்களையும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துவிட்டு அவர் தன்னுடைய இல்லத்துக்கு அருகிலே ஒரு எளிய துறவு நிலையை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார். இரண்டாவது, so a single gospel message changed his life. மூன்றாவது, மனத்து அந்தோனியார் சாத்தானிடத்திலே சாத்தான் அவரை அதிகமாக சோதித்தது. For demons in the desert, பாலைவனத்திலே சாத்தான் சோதிக்கப்பட்டார், பயங்கரமாக சோதிக்கப்பட்டார். அவ்வாறு அவர் பயங்கரமாக சோதிக்கப்பட்டு கடைசியிலே அவர் சாத்தானை வெல்கிறார். அப்பொழுது சாத்தானை வென்ற பிறகு அவர் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், நான் இவ்வளவு நேரம் இவ்வளவு துன்பங்களை சந்தித்த பொழுது ஆண்டவரே நீர் எங்கே இருந்தீர் என்று கேட்கிறார். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் அருகே இருந்தேன், உன்னை பாதுகாத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சாத்தானை இவர் வென்றதனால் காரணம் என்னவென்றால், நாம் சாத்தான் என்று சொல்கின்ற பொழுது உளவியல் ரீதியாக சைக்கலாஜிக்கல் ரீதியாக இருக்கலாம் சாத்தான் இருக்கின்றது. எனவே அந்த சாத்தானை ஏறிட்டு நாம் அதற்கு அவர் போரிடுகின்ற பொழுது காரணத்தினாலே கடைசியிலே அந்தோனியாரை விட அதிகமான பேய்களை ஓட்டியவர். பேய்களை ஓட்டுவதற்காக மக்கள் இவரை நோக்கி சென்று பேய்களை ஓட்டுவதில் மிகவும் பிரசித்தி பெற்றவராக விளங்கியவர் புனித வனத்து அந்தோனியார். காரணம் என்னவென்றால், இவருக்கு நிறைய சொத்துக்கள் இருந்தன. எனவே அந்த சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடுத்தார். ஆக அதனால் ஏற்பட்ட சோதனை, பிறகு ஆன்ம சோதனை, பிறகு உடல் ரீதியான சோதனை, பிறகு மன ரீதியான சோதனை, உளவியல் ரீதியான சோதனை, எல்லாவற்றையும் அவர் வென்று ஜெயித்து கடைசியில் கடவுளால் அவர் ஆட்கொள்ளப்பட்டார். அதனால்தான் அவர் காலத்தில் வாழ்ந்த மக்கள் இவரை தேடி யாரெல்லாம் தீய சக்தியால் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் புனித வனத்து அந்தோனியாரை சென்று அவரிடத்தில் குணம் பெற்றார்கள். எனவே இவர் சாத்தானை ஜெயித்தார் என்றது மூன்றாவது விஷயம். நான்காவது விஷயம் என்னவென்றால், he was an illiterate but profoundly wise. நாம் அவரை பற்றி தெரிந்து கொள்கின்ற பொழுது அந்த காலகட்டத்தில் அவர் பெரிய படித்தவர் கிடையாது, அதிகம் படித்தவர் கிடையாது. ஏன்னா தொடக்க காலத்திலே நாம் விவிலியங்கள் எல்லோருக்கும் கிடைக்கவில்லை, எல்லோருக்கும் சென்று அடையவில்லை. இந்த காலத்தை போன்று புத்தகங்களாக இல்லை. எனவே ஓரல் ட்ரெடிஷன், வாய்மொழி வழியாகத்தான் அதிகமான பாரம்பரியங்கள் மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டன. அப்போ ஒரு படிக்காத ஒரு மனிதர் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை சிந்தித்து அதன் பிறகு அவருடைய அந்த ஞானத்தினாலே அவருடைய அந்த ஞானத்தை பெறுவதற்காக பெரிய பெரிய படித்த குருக்களும் ஆயர்களும் துறவிகளும் தலைவர்களும் மக்களும் வரை தேடி சென்றார்கள். படிக்காதவர், விவிலிய புலமை பெறாதவர், ஒரு இல்லிட்டரேட்டராக இருந்தவர், அறியாமையில் இருந்தவர் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதனுடைய கருவூலமாக விளங்கினார். எனவே ஆயர்களும் குருக்களும் அவரிடத்திலே ஆலோசனை பெறுவதற்காக அறிவுரை பெறுவதற்காக சென்றார்கள் என்றால் ஆண்டவர் இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த பக்தி அதுவே இவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தது என்று அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். ஐந்தாவதாக, his life was written by Athanasius. இவர் படிக்காதவராக இருந்தாலும் இவர் வாழ்ந்த காலகட்டத்திலே தான் அத்தனாசிஸ் என்ற விவிலிய ஆராய்ச்சியாளரும் அவரோடு கூற இருக்கின்றார். எனவே அவரோடு இவருக்கு தோழமை ஏற்படுகின்றது. மக்கள் இவரை சென்று அடைந்து இவரிடத்திலே பெற்ற ஆலோசனைகளை பார்த்த அத்தனாசிஸ் தான் இவரை பற்றி இவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுத ஆரம்பிக்கிறார். இவரோடு தொடர்பு கொண்ட பிறகு வீத்தா அந்தோனி, வீத்தா என்றால் லைஃப், வாழ்க்கை, அந்தோனி என்றால் அந்தோனியார், அந்தோனியாருடைய வாழ்க்கை. இன்று துறவு மடங்களிலே இவருடைய புத்தகங்கள் தான் இருக்கின்றன. 4ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த இவருடைய புத்தகங்கள் இன்று துறவு மடங்களிலே அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறது என்றால் அதற்கு காரணம் புனித அத்தோனியார். படிக்காதவர் எத்தனையோ பேர் படிப்பதற்கு, இறை அறிவை பெறுவதற்கு, கடவுளை பற்றி அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கிறார். அதற்கு முதற் காரணமாக இருந்தவர் இவருடைய காலத்தவரான அத்தனாசிஸ். அவருடைய வாழ்க்கையை பற்றி புனித அந்தோனியாருடைய வாழ்க்கை என்ற அந்த புத்தகம் துறவு மடங்களுக்கெல்லாம் அது ஒரு அடிகோலாக, அடித்தளமாக, வழிகாட்டியாக துறவு வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு அமைந்திருக்கிறது என்பது. ஆறாவதாக, 250 பிறந்து 356 இறக்கிறார்.
311வது ஆண்டு ரோமையை ஆண்ட மாக்சிமஸ் என்ற மன்னனுடைய வேத கலாபனை அந்த நேரத்திலே மக்கள் எங்கும் சிதறிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது இவர் அலெக்சாந்திரியாவிலே சென்று அங்கிருந்து கிறிஸ்தவர்களை இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைக்காக கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்கு பயந்தவர்களுக்கு இவர் ஊக்கமூட்டுகிறார். எனவே இவர் ஆசைப்பட்டது கிறிஸ்துவுக்கு மறைசாட்சியாக வாழ வேண்டும், மாற்றிடம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்கின்றார்களோ அல்லது வேத சாட்சிகளாக இறக்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் இரத்தம் சிந்துகின்றார்களோ அவர்கள்தான் புனிதர்கள் என்ற ஒரு வரையறை வந்து கொண்டிருந்தது. அதற்கு மாறாக புனித வனத்து அந்தோனியாருக்கு பிறகு இவர் மறைசாட்சியாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் கடவுளுடைய ஆசிரால் 106 ஆண்டு காலம் உலகிலே வாழ்ந்தார். எனவே இவருக்கு பிறகுதான் அசட்டிசிசம், துறவு நிலை, நம்மையே நாம் வருத்தி கடவுளுக்காக நாம் வாழ்கின்ற வாழ்க்கை, அதன் மூலம் புனிதராகுவது. அப்போ இவர் என்ன சொல்கிறார்? இந்த 106 ஆண்டுகள் வாழ்ந்து நாம் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக வாழ்கின்ற பொழுது நாம் நம்முடைய உடலுக்கு அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? இந்த துறவு நிலை ஒரு புனிதமான நிலை அடைய பண்ண எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களே வருத்தி கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். தங்களுடைய உடலை வருத்துவதன் மூலம் தங்களுடைய துறவு நிலையை அடைய வேண்டும், கடவுளுக்கு அது புனிதராக ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களிடையே மக்களிடையே ஏற்பட ஆரம்பித்து விட்டது. ஆனால் இவர் நாம் கடவுளுடைய உண்மையான ஒரு புனிதராக வேண்டுமென்றால் கடவுளின் ஆலயமான இந்த உடலை மதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நடுநிலை மனிதராக, பேலன்ஸ்டு மேனாக இருந்து 106 ஆண்டுகள் வாழ்ந்து, எனவே நாம் நம்முடைய துறவு நிலையின் மூலம் மொனாஸ்டிக் லைஃபின் மூலம் கிறிஸ்துவுக்கு ஏற்ற பிள்ளையாக வாழ்ந்து புனிதராக வேண்டும் என்று சொல்லி 106 ஆண்டுகள் இவ்வுலகிலே வாழ்ந்து சாட்சியாக புனிதரானார். 7வது காரியம் என்னவென்றால், அவர் வாழ்ந்தது he lived a desert life, yet a hermit forever. அவர் ஒரு பாலைவனத்திலே வாழ்ந்தார். அவர் பாலைவனத்திலே வாழ்ந்தால் அவர் தனக்கென்று ஒரு துறவுமடத்தை அமைத்துக் கொள்ளவில்லை, தனக்கென்று ஒரு குழுமத்தை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. அவர் வாழ்ந்தது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, ஒரு பாலைவன வாழ்க்கை. ஆனால் கடைசி வரை அவர் அந்த துறவு நிலையில் இருந்ததனாலே இவரை பின்பற்றி, இவருக்கென்று இவருடைய சீடர்கள் இவரை பின்பற்றி, இவருடைய சீடர்கள் ஆங்காங்கு குழுமமாக அவர்கள் துறவு இல்லங்களை ஆரம்பித்தார்கள். அப்படித்தான் படிப்படியாக இந்த வனத்து அந்தோனியாருடைய துறவுமறு இல்லங்கள் அமைக்கப்பட்டன. எனவே இவர் கடைசி வரை துறவியாக ஒரு பாலைவனத்திலே தனித்திருந்தாலும், அதால் வாழ்க்கை தனித்திருந்தார், எ டெசர்ட் லைஃப், லோன்லி லைஃப். இருந்தாலும் கூட இவரை பின்பற்றியவர்கள், இவருடைய வாழ்க்கையை பார்த்தவர்கள், அவர்கள் பல்வேறு குழுக்களாக இணைந்து தனித்திரு குழுவமாக இருந்து துறவுமட வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். 8வது விஷயம்தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் இன்றைக்கி நாம் கொண்டாடுகின்ற இந்த வனத்து அந்தோனியாருடைய பொங்கலுக்கு முக்கியமான காரியம் என்னவென்றால், he was called the patron of animals and the healer of Saint Anthony's fire. நாம் அந்தோனியாருக்கு பொங்கல் வச்சு இன்றைக்கி நாம் விலங்குகளுக்காக நாம் நன்றி விழா எடுக்கின்றோம். நிறைய பார்த்தீங்கன்னா அவருடைய படத்துலையும் அந்த வனத்தினுடைய படத்திலையும் விலங்குகளை பார்த்திருப்பீர்கள், வனவிலங்குகளை பார்த்திருப்பீர்கள். காரணம் என்னவென்றால், புனித அந்தோனியார் வாழ்ந்த காலகட்டத்திலும் சரி, ஏறக்குறைய 13 நூற்றாண்டு வரை இந்த செயின்ட் ஆண்டனிஸ் டிசீஸ் அல்லது ஆண்டனிஸ் ஃபயர், அந்தோனியார் தீ அப்படின்னு ஒரு வியாதி இருந்தது. அந்த வியாதிக்கு அதுவரை யாரும் 13 நூற்றாண்டுகளாக மருந்து கண்டுபிடிக்கல. இந்த அந்தோனியாரிடத்திலே வேண்டி மக்கள் அந்த வியாதியிலிருந்து குணம் பெற்றார்கள். அதனால தான் அந்தோனியாருடைய வனத்தந்தோனியாருடைய படத்தை பார்த்தீங்கன்னா அவர் இடது நீள தாடி வச்சுருப்பார், வயதான குளத்திற்கும் வெள்ளத்தாடி இருக்கும். அவருடைய இடத்துல ஒரு பன்னியை அப்படியே அணைச்சிருப்பார். அது எதற்காக என்றால், அந்தோனியாருடைய சீடர்கள் பன்றிகளை வளர்த்தார்கள். எதற்காக என்றால், இந்த பன்றியிலிருந்து எடுக்கப்பட்ட மருந்து தான், அவர்கள்தான், இவருடைய சீடர்கள்தான் இந்த மருந்தை கண்டுபிடித்தது. இந்த வியாதியிலிருந்து அவர்கள் குணம் பெற்றார்கள். எனவே இவருடைய வழிவந்தவர்கள் சீடர்கள் பல்வேறு விதமான மருத்துவமனைகளை நிறுவினார்கள், அந்த மருந்துகளை கண்டுபிடித்தார்கள். எனவே அந்த மருந்து அதற்காகத்தான் இந்த பன்றி வளர்க்கப்பட்டன. எனவே அந்த வியாதி ஏறக்குறைய 13 நூற்றாண்டுகள் வரை இந்த வியாதியினால்
மக்கள் குணம் பெற்றார்கள். அதற்காக அந்த அந்தோனியார் டீ என்கிற அந்த ஒரு வியாதிக்கான மருந்து அந்த பன்றிக்குட்டிலிருந்து எடுக்கப்பட்டதனால்தான் அவர் அந்த பன்றியை தன்னுடைய இடது மார்பிலே அணைத்திருப்ப ஹீலர் ஆஃப் செயின்ட் ஆண்டனிஸ் ஃபயர், அந்த வியாதி நோயை குணப்படுத்துகின்றவராக புனித அந்தோனியார் இருக்கின்றார். அதனால தான் அவர் விலங்குகளுடைய பாதுகாவலர் என்று நாம் கொண்டாடுகின்றோம். 9வதாக he solved Arian controversy. படிக்காதவர், நமக்கு தெரியும், சாதாரண மனிதர். 325வது ஆண்டிலே, இப்போ நமக்கு தெரியும் 1200 ஆண்டுகளுக்கு நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் நைசியாவுக்கு சென்று அந்த 1700வது அந்த ஆண்டு விழாவை கொண்டாடினார். ஏன்னா அப்போ தான் இந்த நம்முடைய திருப்பலிப்புத்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை வாசிக்கின்ற பாடுகின்ற கிரேதோ நம்பிக்கை அறிக்கை. ஏரியன் என்ற ஒரு ஆயர் அவர் என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவர் இயேசு கடவுளிடத்திலே வந்தவர் அல்ல, அவர் இறைமகனுடைய பிள்ளை அல்ல, அவர் ஒரு மனிதர் அப்படிங்கிற ஒரு கொள்கையை பரப்புகிறார். அப்படின்னா அவர் மரியாளுடைய மகன், கடவுளுடைய மகன் கிடையாது. இதை பின்பற்றி பலவிதமான ஆயர்கள், குருக்கள் அல்லது மக்கள், அரசர்கள் எல்லாம் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டது. எனவே இந்த குழப்பத்தை தீர்ப்பதற்காக இவருடைய நண்பர் அத்தனையாஸ் வருகிறார், மக்களுக்கு புரியல் வைக்கிறார். எனவே இவரை 5 முறை நாடு கடத்துகின்றார்கள், அத்தனாசியஸை நாடு கடத்துகின்றார்கள். படிக்காதவர். அப்பொழுது இவர் தலையிட்டு அந்த கொள்கையை மறுக்கிறார். அந்த கொள்கையானது நிராகரிக்கப்படுகிறது. இதை ஒட்டித்தான் நாம் உயிர்ப்பு விழாவுக்கு பிறகு கடவுள் மூவொரு இறைவனாக இருக்கிறார் என்ற விழாவை கொண்டாடுகின்றோம். சாதாரணவர், படிக்காதவர், இன்று இவ்வளவு பெரிய ஒரு வல்லுநர்கள் சிந்திக்கின்ற ஒரு தியாலஜியை கொடுத்தவர் யாருன்னா புனித வண்ணத்து அந்தோனியார். அந்த ஏரியன் கான்ட்ரவர்சியை இவர் திரித்தார். இறுதியாக இதுதான் வித்தியாசமானது, ரேடிக்கல் ஹியூமிலிட்டி ஈவன் இன் டெத். என்ன அப்படின்னா, அவருடைய வண்ணத்து அந்தோனியாருடைய கல்லறை மக்காசியூஸ் அமாத்தஸ் என்ற 2 சீடர்கள் அவருக்கு. அப்போ அவர் என்ன கேட்டாராம், என்னுடைய இறப்புக்கு பிறகு நான் இறக்கின்ற அடக்கம் செய்யப்படுகின்ற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது. காரணம் என்னவென்றால், நாளை நான் இறந்த பிறகு மக்கள் என்னை தேடி என்னுடைய கடலில் வழிபடுவார்கள். கடவுளுக்கு எனக்கு வணக்கம் பெற நான் விரும்பவில்லை, எளிமை, நான் வணக்கம் பெற விரும்பவில்லை. எனவே அது கடவுளுக்கு தான் நாம் வணக்கம் செலுத்த வேண்டும். எனவே நான் எங்கு அடக்கம் செய்யப்படுகிறேன் என்பது யாருக்கும் தெரியக்கூடாது என்று தன்னுடைய இறப்பிலே எளிமையை கடைபிடித்ததால் இன்றும் அவருடைய கல்லறை அறியப்படாமல் இருக்கின்றது. ஆக ஒரு சாதாரண எளிய மனிதராக பிறந்து தன்னுடைய பிறப்பிலிருந்து, அதாவது பிறந்தது வளமை, கடைசியிலே இறப்பிலே எளிமையாக பிறந்து இன்று உலகமுழுவதும் இருக்கின்ற அனைத்து துறவற மடங்களுக்கும் ஒரு துறவு மட தலைவராக இருக்கிறார் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒப்பற்ற செல்வம் என் ஆண்டவர் இயேசு என்று சொல்லி தன்னை முழுமையாக கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து 356ஆம் ஆண்டு 106வது வயதில் தன்னையே கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுத்த புனித வண்ணத்து அந்தோனியார் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அவரை நாம் பின்பற்றி நம்மையே நாம் மறுத்து ஒப்பற்ற என் செல்வமே என்று ஆண்டவரை நாம் பற்றிக்கொள்ள வரம் கேட்டு இப்பலியில் இணைந்து இன்று நாம் புனித வண்ணத்து அந்தோனியாருடைய விழாவை அர்த்தமுடன் கொண்டாடி அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக சீடர்களாக நாம் வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம். எம்மை தருகின்றோம், உம் கரத்தில் வாழ நாடும் விளைகின்றோம். பலியை அல்ல இரக்கம் விரும்பும் பரமணி எம்மை அளிக்கின்றோம், காணிக்கையாக எம்மை தருகின்றோம்.
சகோதர சௌலியனது உங்களுடைய பலி எல்லாம் வளர்த்து கிடைக்கற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோனியார் நினைவு கொண்டாட்டத்தில் உமது பீடத்துக்கு நாங்கள் கொண்டுவரும் எங்கள் பணியின் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் ஏற்றுக்கு கொள்ளப்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உலக பற்றுகளில் இருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாக கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றிய களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவா. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவுருந்தி அறிந்தபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் கூடிய பெரிய தகுந்திரணங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவோடு அருளை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின் நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரன்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு நம்பிக்கையை கண்ணோக்கி திருளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமளித்துருள்வீராக. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வானக விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். அல்ல அல்ல குறையாத அன்பின் தாகம் தனியாத, இன்றும் என்றும் மறையாத நம்மை விட்டு விலகாத, வானக விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். அறுசுவை உணவினை அடிக்கடி உண்ணும் நீங்கள் இறைவனின் உடலை உண்ண வாருங்கள். மன்னாவை உண்டதால் கானான் தேசம் நுழைந்தன, மோட்சம் சேர அழியா உணவு உண்ண வாருங்கள். தன்னையே கொடுத்தவர் நமக்காக உடைந்தவர், வாழ வைக்க அழைக்கிறார் வாருங்கள். தன்னையே கொடுத்தவர் நமக்காக உடைந்தவர், வாழ வைக்க அழைக்கிறார் வாருங்கள். விருந்துக்கு வந்து பாருங்கள், வாழ்வினை மாற்றிடும் சுவைத்து பாருங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித அந்தோனியார் இருளின் ஆற்றல்களை எதிர்த்து போராடி சிறிய வெற்றி பெற அருள் புரிந்தீரே. நலம் தரும் அருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் பகைவனின் அனைத்து சூழ்ச்சிகளையும் என்றும் மேற்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் செல்வோம். என்னை அனுப்பியோரின் திருவிழத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதும் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவெண்ணத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும் எங்கள் ஆயர் சகாயராஜ் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள் அருள் சகோதரர்கள் அனைவரும் தம் பணியிலும் அது ஆட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காக உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவாவுமை மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தை வழிகாட்டுதலில் திருத்தல வறட்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விடும் பொருள் வாழ்விடும் சிறந்திட இறைவாவுமை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள் அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவாவுமை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவாவுமை மன்றாடுகிறோம். உமது மனம் பெறும்போதை அவருமக்கு தந்துருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆணோடலிடம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்துறை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவாவுமை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let's pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம்.
உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் போடம் என்ற உம்மீது முழு நம்பிக்கை வைத்தில் எங்களை ஒருபோதும் கைவிடாதே. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலாக எங்களை தொடர்ந்து ஆஸ்வதித்திரளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் திரு மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்கள் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவை. இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்கலாசு நடக்க வைத்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்கவை. இவர்கள் துன்பக்கடலில் தத்தளி தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததை போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through loving hands of dear mother, O Lady of Health, Valangan. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. முடமான மகனை நடமாட வைத்தாய். கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய்.